ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ பலன் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இப்பொழுது நிலைத்திருப்பதாக என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ தருவாயில் உங்களை சந்திக்கிறேன். ஏமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்து இப்பேற்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட உம்முடைய நாமத்துல எங்களை ஒருமனப்பட்டு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கர்த்தாவே, நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் வல்லமையுள்ள தேவன். நீ நினைக்கிற காரியம் ஒருத்தராலும் தடை பண்ண முடியாது. ஆண்டவரே, அப்பேற்பட்ட தேவனா இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதித்து ஆராதனை செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த வேலையில கூட உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்கள் உள்ளங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில எங்களோடு கூட பேசுங்க. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தலை, ஒரு மறுசீரமைப்பை ஆண்டவரே கர்த்தர் நீ கொண்டு வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை புதுப்பிங்க, எங்களை பயன்படுத்துமாறு உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படும். இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஏமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏமேன். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏமேன். கர்த்தர் இப்படியாகவே இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார். வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. ரோமர் chapter 8 verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய விருப்பமே நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய அழைப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பதே தேவனுடைய அனாதி திட்டமாய் காணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் கொண்டு வருகிற நன்மையை பார்க்கும் பொழுது தேவஜனமே, ஆண்டவர் சாதாரணமாய் கொண்டு வர மாட்டாரு. ஆண்டவர் ஒரு நன்மை செய்வார் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த நன்மையை விளங்க பண்ணுவதற்கு, ஆண்டவர் அந்த நன்மையை நமக்கு கொடுப்பதற்கு நம்மை முதலாவது ஆயத்தப்படுத்துவார், நம்முடைய சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்துவார், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். He will prepare. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். ஏன் கேட்டீங்கன்னா, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வல்லமையுள்ள ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மைகளினால் திருப்தியான காரியம். பிரியமானவர்களே, ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நானும் காணப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சர்ஜரி, அறுவை சிகிச்சை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அந்த காரியத்துக்குள்ளாக அனுபவம் பட்டிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இந்த அறுவை சிகிச்சை, இந்த சர்ஜரி பார்க்கும்போது இது விரும்பத்தகாத ஒரு காரியம். இட் இஸ் இன்கன்வீனியன்ட். அதாவது எப்படிப்பட்ட இது சிரமமான காரியம், ஒரு பெயின்ஃபுல், வலியுள்ள ஒரு காரியம், அன்பிளீஸ்மென்ட், ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஒரு ஃப்ரைட்டனிங், ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். சிகிச்சை என்று சொன்னாலே வருகிற முதல் காரியமே இந்த 4 காரியம் தான். ஏமேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம். ஆனா பிரியமானவர்களே, எப்படிதான் இந்த அறுவை சிகிச்சை வலியும் பயமுறுத்தலும் சிரமமான காரியமும் இப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏமேன். அதை அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் என்று கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, the pain is worth the gain. அதாவது அந்த வலி மதிப்புக்குரியதாய் காணப்படுகிறது, அந்த வேதனை மதிப்புக்குரியதாய் காணப்படுகிறது.
தற்காலிகமான இந்த வேதனை பிற்பாடு அது சரியான பிற்பாடு மறுபடியும் நாம் குணமாகுகிறோம் என்று பார்க்கிறோம். தேவஜனமே, இட் ப்ராமிஸ் டு ப்ரொடியூஸ் அ குட் ரிசல்ட். இது ஒரு நல்ல ஒரு முடிவை அளிக்கிறது பிரியமானவர்களே, நல்ல ஒரு முடிவை நமக்கு கொடுக்கிறது. வலியா இருந்தாலும் பயமுறுத்தலா இருந்தாலும் பட் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சர்ஜரி முடிவில் அந்த குணமாகும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவஜனமே, அதே போலதான் ஆண்டவர் ஒரு நோக்கத்துடனே எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். எல்லா வேதனையும் எல்லா நோக்கத்துடன் கூடிய ஒரு செயலா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் சாதாரணமாக ஒரு வேதனையை தூக்கி நமக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. முதலாவது பார்த்தோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது என்று பார்த்தோம். தேவஜனமே, ஆண்டவர் ஒரு 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 உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கிறார். God guarantees that the purpose will have a good outcome. நோக்கம் ஒரு நல்ல பலனை தரும் என்று தேவன் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் 28வது வசனத்தின் மூலமாக. தேவஜனமே, நம்ம நன்றாய் பார்ப்போம், நம்ம யோசிக்கிறோம் நல்ல காரியம் நடக்கும், ஆசீர்வாதமா இருப்போம் என்று பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகமே இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, உலகமே மூடப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, ஒரு காரியத்தை நின்று போட்டு நான் விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தேசங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார், சபையை அசைத்துக் கொண்டிருக்கிறார், குடும்பங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார். தேசங்களும் சபைகளும் குடும்பங்களும் பொருளாதாரங்களும் அரசாங்கத்தும் அசைக்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அலோவ் பண்றார், அனுமதி கொடுக்கிறார் என்று சொன்னோம்னா ஆண்டவர் வேற காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மையை செய்யும்படிக்கு, அவர் விரும்புகிற காரியம் நடக்கும்படிக்கு எதிர்பார்க்கிறார். தேவன் தவிர வேற யாராலும் இந்த உலகத்தை அசைக்க முடியாது. இன்னைக்கு அசைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு பல பேர் வீட்டோடு தங்கி இருக்கிறாங்க. இது நீங்க நானும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா குடிமக்களும் இப்படிதான் இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்க நானும் வந்திருக்கிறோம். நன்றாக யோசிப்போம். அநேக நேரங்களில கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி அநேக நம்பிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, தொடர்ந்து விசுவாசத்தோடு காத்திருங்க. இன்னும் நடப்பதெல்லாம் வேதனையாக இருக்கிறது. காரியம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது போலவே தெரியலையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது தாமதிப்பது போல, அதாவது என்னது வாக்குத்தத்தமே இல்லையே, ஆனா நம்ம சந்திக்கிற காரியம் எல்லாம் வேதனையான காரியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பல விதமான வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது. பாஸ்டர்ஸ் மூலமாக வேத போதகர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான காரியம் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எதுவும் நடக்காமல் அப்படியே வீட்டுல அடக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு தூரம் கடந்து போக போதே தெரியலையே என்று சொல்லி நீங்கள் நான் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு காரியம் சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவஜனமே, பெயின் இஸ் a process. தேவஜனமே, வேதனை ஒரு செயல்முறையாய் காணப்படுகிறது. இஸ் a process. ஆண்டவர் வேதனையை சாதாரணமாய் கொடுப்பதல்ல, ஒரு நோக்கத்துடைய ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வேதனையின் மூலமாக தான் ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாத்திராகம புஸ்தகத்துல நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் வழிநடத்தி நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, 40 ஆண்டு பிரயாணம் நடந்தது. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாட்களாக பல ஆண்டுகளாக எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்து பழக்கப்பட்டார்கள். உண்மைதான், அவர் கூக்குரலிட்டது, அவர்கள் வேதனைப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த மோசே இந்த பார்வோன் இடத்துல விடுதலை ஆக்கி அந்த கானானுக்கு இந்த ஜேர்னியில இந்த போகும்பொழுது, பிரயாணம் போகும்பொழுது பல பேர் முறுமுறுத்தார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, பழக்கப்படல. அவர்கள் ஏற்கனவே எகிப்தில் அடிமையா வாழ்ந்த பழக்கப்பட்டார்கள். புதுசாக இன்னொரு வழிகள் வருது, இன்னொரு பாதைகள் வருது, இன்னொரு மேய்ப்பன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பழக்கப்படாத உபதேசம், பழக்கப்படாத காரியம் என்று பார்க்கும் பொழுது ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவர்களுக்கு வேதனையாய் காணப்பட்டது. ஆனா பிரியமானவர்களே, நீங்க முடிவில் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைய நாட்களில் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லி உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இப்ப இக்காலத்து பாடுகள், இக்காலத்து வேதனைகள் தேவஜனமே தற்காலிகமானது. ஆண்டவர் இந்த வேதனைகளுக்கு பின்னாடி, இந்த பாடுகளுக்கு பின்னாடி ஒரு நன்மையை மாத்திரம் வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா.
இந்த ரோமர் chapter 8 verse 28, ரோமர் 8:28 இப்படியாக நமக்கு நினைப்படுத்துகிறது பிரியமானவர்களே. goes on the remind us that pain is a process toward an ultimate good. பிரியமானவர்களே, வேதனை வலி என்பது ஒரு நன்மையை நோக்கிய செயலா இருக்கிறது என்று சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது பிரியமானவர்களே. அந்த செயல்முறைகள் பல பிரமாணங்களில் வெளிப்படுத்துகிறது. இதுல 3 காரியங்களை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக பிரியமானவர்களே, இட்ஸ் an all encompassing process. தேவஜனமே, இது அனைத்தையும் உள்ளடங்கிய செயல்முறையாய் காணப்படுகிறது. நன்றாய் பார்ப்போம். God works in all things. ஆண்டவர் எல்லாவற்றிலும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் செயல்பட முடியாத எந்த காரியம் அல்ல, ஆண்டவர் எல்லாவற்றிலும் செயல்படுகிறார். இந்த வேதனையின் காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியமான பகுதியை குறித்து இன்னைக்கு நீங்கள் நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் பேசுகிற காரியம், it's an all encompassing process. இது அனைத்தையும் உள்ளடக்கிய செயல்முறையாய் காணப்படுகிறது. we are guaranteed that whatever he permits, ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உத்தரவாதத்தை கொடுக்கிறார். he guarantee. ஆண்டவர் உத்தரவாதங்களை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உத்தரவாதம் பிரியமானவர்களே? வேதனை அல்லது இன்பமாக எதுவாக இருந்தாலும், whatever pain or pleasure, தடை அல்லது ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும், whatever pain or blessing, he is able to use it all to transform us. அதாவது பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், இன்பமா இருந்தாலும், தடைகளா இருந்தாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு அனைத்தையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமல்ல. ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன் என்று சொல்லுவோமா? எல்லா வலி வேதனையிலும் அவர் நமக்கு உத்தரவாதியாய் காணப்படுகிறார். ஆமீன் என்று சொல்லுவோம். இக்காலத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவரே நமக்கு உத்தரவாதியாய் காணப்படுகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. வேற யாருக்கும் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உத்தரவாதம்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க பிரியமானவர்களே. நம் கர்த்தர் இக்காலத்துல நம் ஆண்டவரோடு பின்பற்றுகிறவராய் இருந்தோம் என்று சொன்னார், ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். வலி வேதனை உபத்திரவங்களிலோ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. இரண்டாவது நான் பேசுகிற காரியம் பிரியமானவர்களே, it's a continuous process. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாய் காணப்படுகிறது. இந்த வசனம் 28 நீ பார்ப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, இது ஒரு நாளையோ இல்ல குறிப்பிட்ட நாட்களிலோ கடந்து வர்ற காரியம் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுவதற்கு, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுவதற்கு it's a continuous process. இது தொடர்ச்சியான ஒரு செயல்முறையாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. Amen. God's works, தேவன் செயல்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, தற்போதைய தொடர்ச்சியான செயல்முறையை குறைக்கிறது. இண்டிகேட்ஸ் a present continuous process. பிரியமானவர்களே, God will never abandon his purpose to us. ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய நோக்கத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை செயல்படுத்துவார் என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவார் என்று சொன்னார். அது பாதியிலேயே விட்டுவிட மாட்டார். இது செய்து முடிக்க முடியாது என்று சொல்லி கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னார், அனுமதி கொடுப்பார் என்று சொன்னார், நம்மை பயன்படுத்துவார், நம்மளை உருவாக்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கடைசி வரையிலும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா 55 அதிகாரம் வசனம் 10, 11 நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னீங்கன்னா, முக்கியமான ஒரு பகுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மழையும் பனியை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அது சாதாரணமாய் வருவதல்ல. மழை பெய்து பனி பெய்து வரும் பொழுது இந்த பூமி அதனுடைய பலனை கொடுக்கிறது. எப்படி தன்னுடைய அறுவடைகளை கொடுக்கிறதோ, எப்படி மரங்கள் பழங்களை கொடுக்கிறதோ, பயிர்கள் அரிசிகளையோ மற்றும் மற்ற காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதோ, அதே போல்தான் கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே. கர்த்தரின் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது தேவனுக்கு விரும்பினதை செய்து, தேவன் விரும்பினதை செய்து அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யப்படும் என்று சொல்லி
கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனமே, God's words never return empty. It will accomplish what God has desired and achieve the purpose for which God sent it. ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு நன்மை செய்வார், நமக்கு கிருபை கொடுப்பார், நமக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வெறுமையாய் சொல்லாத பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். கர்த்தர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஒரு காரியத்தை செய்து முடிக்க வல்லவர் என்று சொன்னார், அதை முற்றிலும் செய்து முடிப்பார். ஏமன் தானாகவே ஏமன் பாதியில ஒரு டெம்பரரியா ஏமன் தற்காலிகமா விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. சொன்னதை செய்யும் அளவு, அவர் விரும்பின காரியத்தை முற்றிலும் நிறைவேறும் அளவு, அந்த அச்சீவ்மெண்ட் ஏமன் அந்த ப்ராசஸ் அச்சீவ்மெண்ட் அடையும்படிக்கு சகலத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நான் பேசுகிற காரியம் பிரியமானவர்களே, இட்ஸ் a divinely supervised process. இது ஒரு தெய்வீக மேற்பார்வையில செயல்முறையாய் காணப்படுகிறது. இது தெய்வீக மேற்பார்வையில அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. தேவ ஜனமே, இந்த வசனம் 28 நீ பார்ப்பீர் என்று சொல்லும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று பார்க்கும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர் மனிதன் அல்ல, ஆண்டவராகிய தேவன் ஒருவரே, கிறிஸ்து இயேசு ஒருவரே. நம்மளை ஆராதிக்கிற தேவன் நன்மையிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் கொண்டு வரும் நல்ல காரியம் மனிதனுக்கு ஒரு குழப்பத்தை தோன்ற வைக்கும். ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம் மனிதனால் அறியவும் புரிந்து கொள்ள முடியாத பிரியமானவர்களே. ஏமான் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வானத்து பூமிக்கும் ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு இடைவெளி காணப்படுகிறதோ அதே போலதான் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும். ஆண்டவருடைய சிந்தனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவருடைய சிந்தனை பகிரங்கமாய் வெளிப்படும். ஆண்டவருடைய சிந்தனை வெளிப்படும் பொழுது நம்மளால் நிதானிக்க முடியாது, நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட காரியமா இருக்கிறது. Life is a lot like a jigsaw puzzle. பிரியமானவர்களே, வாழ்க்கை ஒரு புதிரை போன்றதாக இருக்கிறது. புதிர் ஒரு பசல் ஒரு போன்றதாய் காணப்படுகிறது. சிறு வயதுல சிறு பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்துருப்போம். ஒரு பெரிய காட்டுல நிறைய பீசஸ் இருக்கும். அது ஒன்னொன்னா அடுக்கணும். ஒரு படத்தை ஒன்று சேர்க்கணும். நிறைய பீசஸ், 1000 கணக்கான பீசஸ் இருக்கும். அது மெதுவா செய்து முடிக்கணும். அது பிரியமானவர்களே, அது பார்க்கும் பொழுது அநேகர் குழம்புவார்கள். அதில் பழக்கப்படாதவர்கள், பழக்கப்பட்டவர்களும் குழம்புவார்கள். இது எப்படி, இது எந்த பிக்சர்ஸ், இது எப்படி சரியா அடுப்புது என்று சொல்லி குழப்பத்துக்குரியதாய் காணப்படும். இது எப்படி இருக்குன்னா டிஸ்ஆரியன்டட், அதாவது திசை திருப்பப்பட்டவர்களாய் காணப்படும் பிரியமானவர்களே. இரண்டாவது ட்ராஜிக், அதாவது இதை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சோகமானவர்களாய் காணப்பட்டிருவோம். ஆனா பிரியமானவர்களே, பட் God comes and carefully, wisely in his way and his time puts the pieces together. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கவனமாகவும் ஞானமாகவும் அவருடைய வழியில அவருடைய நேரத்துல அந்த பீசஸ் எல்லாமே, அந்த துண்டுகள் எல்லாமே ஒன்று சேர்த்து இணைக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவ ஜனமே, இறுதியில் அது எப்படி ஆகுதுன்னா அந்த புதிர், அந்த பசல் எப்படி மாறுதுன்னா இறுதியில அழகானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாற ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே. தேவ ஜனமே, சகலமும் கர்த்தருடைய பார்வைக்கு வரும் பொழுது அது அழகானதாயும் நேர்த்தியானதாயும் கர்த்தர் மாற்றுகிறார், பெர்ஃபெக்ட்டா மாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இன்னைக்கு இந்த உலகமே இந்த COVID-19 அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வைரஸ் மூலமாக நீங்க செய்திகளை பார்க்கும் பொழுது வேதனையான காரியம். உலக நாடுகள், அமெரிக்கா, இத்தாலி, இந்த நாடுகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது மரணங்கள் ஆயிரக்கணக்காய் போய்விட்டது. நாளுக்கு நாளாய் மரணங்கள் அதிகரித்து பார்க்கிறோம். மலேசியா தேசத்துல மரணங்கள் கூடதா பார்க்கும்போது வேதனைகள் காரிதான். 80க்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்து விட்டாங்க. வேதனை தான், மரணம் வேதனைக்குரியது பிரியமானவர்களே. ஆனா நாளுக்கு நாளாய் புதிய கேஸ் நாம் பார்க்கிறோம். கவனிப்போம் பிரியமானவர்களே,
இது வைரஸ் இந்த கோவிட்-19 பலர் பாதிக்கப்படுறது உண்மைதான், இட்ஸ் ட்ரூ. ஆனா இந்த இந்த MCO சட்டத்தின் மூலமாக, இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக பலருக்கு பலவிதமான போராட்டம், அநேகருக்கு ஃபைனான்ஸ் போராட்டம், அநேகர் வீட்டோடு இருக்கிறீங்க, அநேகருக்கு வியாதி, அநேகருக்கு சுகவீனம், அநேகருக்கு மனவேதனை, அநேகருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, அநேகருக்கு பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம். தேவ ஜனமே, இந்த போராட்டங்கள், இந்த வேதனைகள் முற்றிலும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வந்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆரம்பிக்கப்படும் பொழுது பிரியமானவர்களே, ஈவன் நான் கூட ஆரம்பத்துல குழம்பின, ஐயோ எவ்வளவு தூரம் போக போகுது தெரியலையே, எவ்வளவு தூரம் இது கடந்து போக போகுது தெரியலையே என்று சொல்லி நான் கூட வேதனைப்பட்டு குழம்பிருந்து கொண்டேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார். பிரியமானவர்களே, இதை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிற, நம் கர்த்தருக்குரியவர்களாய் காணப்படுங்க. we belong to God. நம் கர்த்தருடைய பிள்ளைகள். Amen. தேவ ஜனமே, அவருடைய நாமத்தில் அழைக்கப்பட்ட நீங்கள் நானும், நமக்கு ஆண்டவர் முடிவுல நன்மையை வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் நமக்கு குழப்பமாகவும், ஒரு திசை திரும்ப என்ன பண்றது தெரியல என்று சொல்லி திசை திருப்பப்பட்டவர்களாகவும், சோகத்துக்கு கவலைக்கு கூறியவர்களாய் காணப்படலாம். ஏன்னா பிரியமானவர்களே, கடைசியாக எங்களை சொல்ல நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ரோமர் 8:28 கர்த்தனோடு கூட பேசின காரியம், பிரியமானவர்களே, என்னோடு கூட இடைப்பட்ட காரியம், God has no process without purpose. அதாவது ஆண்டவருக்கு நோக்கம் இல்லாமல் எந்த செயல்முறையும் கொண்டு வர மாட்டார். எல்லாவற்றையும் நோக்கத்தோடு செய்கிறவர். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் கடைசியில வேதனையை கொடுக்க மாட்டார், நன்மையை மாத்திரம் கொடுப்பார். ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. காரணம் கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, God is able to effect positive change in us. தேவ ஜனமே, தேவன் நம்மிடம் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் எது சிறந்தது, எந்த நேரத்தில் நம்ம எப்படி நடத்த வேண்டும், எந்த நேரத்தில் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி நம்மளை பயன்படுத்த வேண்டும், எப்படி நம்மளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவரை அறிவார். Amen. Because God knows what is the best. தேவச்சனமே, நான் 3 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசினேன். ஆனா செய்தியின் தலைப்பு என்று சொல்லல. இப்பொழுது சொல்றேன் பிரியமானவர்களே, நான் பேசுகிற செய்தியின் தலைப்பை நல்லதை கொண்டு வருவதன் நோக்கம், அதாவது the purpose of bringing about what is good. ஆண்டவர் நல்லதை கொண்டு வருவார் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் நோக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அநேக நேரங்களில் வலிகள், வேதனைகள் உண்டாகும். ஏன்னா அதற்கு அங்கே பழக்கப்படாதவர்களாய் காணப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல பழக்கப்படாதவர்களாய் காணப்படுவோம். அநேக நேரங்களில் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். அநேக நேரங்களில் சஞ்சலப்பட ஆரம்பித்து விடுவோம். அநேக நேரங்களில் கண்ணீர் விட ஆரம்பித்து விடுவோம். அநேக நேரங்களில் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கைவிட செய்ய ஆரம்பித்து விடுவோம். கிவ் அப் பண்ண ஆரம்பித்து விடுவோம். தேவஜனமே, ஒரு உற்சாகப்படுத்துகிற, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னார். அதற்கு பின்னாடி அவருடைய நோக்கம் முழுவதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. இதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. All things work together for good. ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக உங்களையும் என்னையும் நடத்துகிறார். ஆமென். பலர் தனிமையா இருப்பீங்க, பலர் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க, பலர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க, பலர் விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்ல நினைப்பீங்க. தேவச்சனமே, உங்களை உற்சாகப்படுத்துகிற, ஆண்டவரே நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு சகாயகராக இருக்கிறார். He is our helper. ஆண்டவர் நமக்கு சகாயகர். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பேதுரு புஸ்தகத்துல, அவர் நம்மை விசாரிக்கும் தகப்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் நம்மை விசாரிக்கலாம், விசாரிக்காமல் போகலாம் பிரியமானவர்களே. ஆனா கர்த்தர் நமக்காய் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இது ரோமர் புஸ்தகத்தில் 8:26 பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நம்ம திக்கற்றவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடு,
ஏமன் ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக ஏமன் அன்பு ஒன்றுதான் அனாதை என்று சொல்லி ஏமன் பல ஸ்டேட்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பட் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது, உன்னை நான் திக்கற்றலாய் விடேன், உன்னை நான் அனாதையா விடுவதில்லை, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீங்க பலவீன நேரங்களில் என்னுடைய பலங்களை உனக்கு கொண்டுகிறேன், வாக்கு கதங்காத பெருமுச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உத்தரவாதியாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டுடைய அன்புக்குள்ளாய் நம்ம ஒன்று கூடுவோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஒன்று கூடுவோம். தேவச்சனமே, இப்ப வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய அன்புல நீங்கள் நானும் கட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதுவரைக்கும் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல காரியங்களை சிந்தனை போட்டுக்கொண்டு நம்மை நாம் வருத்தி கொண்டிருக்கலாம். இது இப்படி நடக்கக்கூடாது, இது இப்படி நடக்கணும், இது இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், இது சரியில்லை, இது சரி என்று சொல்லி பல காரியங்கள் சிந்தனை போட்டு அடைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு காரியம் சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன், இன்னைக்கு எல்லாம் தூரம் போட்டுருங்க. அதெல்லாம் தேவையில்லாத காரியம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய நாட்களில் ஆண்டு நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதி கொடுத்திருப்பா என்று சொன்னோம்னா, தேவ ஜனமே, நீங்கள் நாளும் தேவனை அறிகிற அறிவுல வளர வேண்டும். கர்த்தரோடு கூட அந்த உறவாடுகிற அந்த இன்டர்மசி ஆழமான உறவுல நீங்கள் நானும் வளர வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக உங்களை என்னையும் கர்த்தருக்குள் நன்மைக்கு ஏதுவாக நடத்த விரும்புகிறார். தேவன் விரும்பத்தகாத காரியங்களை முற்றிலும் எடுத்து தூரம் ஒதுக்கி போட்டுருவோம். ஈகோ இருக்குதா, தூக்கி ஊற போட்டுருங்க. பெருமை இருக்கிறதா, தூக்கி ஊரம் போட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம், தேவன் விரும்பத்தகாத காரியம், மன்னிக்க முடியாத காரியமா வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா, இதெல்லாம் எடுத்து தூக்கி ஊற போட்டுருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்து விடுங்க. ஆண்டுடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க பிரியமானவர்களே. தாவீது சொன்ன போல, என் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க என்று சொன்னது போல நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். நான் என்ன அனுபவிக்கிறேன், எனக்கு என்ன தோணுது, நான் என்ன ஃபீல் பண்றேன், எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் சுமக்க கூடாது பிரியமானவர்களே. எவ்வளவு கசப்புகள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு துயரங்கள் நாம் சுமப்போம் என்று சொன்னோம்னா, அந்த கெடுதி வேற யாருக்கும் இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான். நம்முடைய சரீரத்துல வேதனை வரும், மண்டவலி வரும், தலைவலிகள் வரும், பிரஷர் ஏறும், சிரித்த முகமாய் காணப்பட மாட்டோம். பட் ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சுமக்கிற காரியம் எல்லாமே இருளான காரியங்கள். இருளை ஒதுக்கி விடுவோம். ஆண்டுகளுக்கு ஆண்டவரே, என் உள்ளத்துல வெளிச்சமாய் வாங்க. இந்த துயரப்படுகிற நேரங்களில, வருத்தப்படுகிற நேரங்களில, வேதனைப்படுகிற நேரங்களில, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாய் வாரும், எங்களை நடத்துங்க என்று சொல்லி வெளிச்சமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தரின் வெளிச்சத்தை நோக்கி பார்க்க பிரியமானவர்களே. நீங்கள் நான் அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் வாழ ஆரம்பிக்கும் போது பிரியமானவர்களே, என்ன நடக்கும்னா, நாம் விசேஷித்தர்களாய் காணப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது பகுதி, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். என்ன வார்த்தை? நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, மலை மேல் மறைந்திருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது, அதாவது மறைக்காது, ஏன்னா வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி நாமளே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நீங்கள் நானும் கர்த்தருக்கேற்ற வெளிச்சம். we are the light. நாம் தான் வெளிச்சம். நாம் இருளை கொடுக்க கூடாது, வெளிச்சத்தை கொடுக்கணும் பிரியமானவர்களே. வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நாடி தேடி வருகிறோம். உண்மையில மன மகிழ்ச்சியாய் காணப்படுகிறேன். எங்களை நடத்துங்க சுவாமி என்று சொல்லி ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தாவே, இந்த நேரத்துல கூடப்பா உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே, உம்மையில் மகிழ்ந்து களி கூறும்படும்படிக்கு கர்த்தருடைய நித்திய சமாதானம், உம்முடைய அன்பு ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் காணப்படட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் தேவனுடைய அன்பு நிரம்பட்டும். வேதனைகள் மறையட்டும், கண்ணீர்கள் மறையட்டும், குழப்பங்கள் மறையட்டும். நீரே ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர், நீரே சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில்
மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். ஆமாப்பா, உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். என்னோட கூட சொல்லுவீங்களா? மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஆமாப்பா, துதியோ கனமோ தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். ஒப்புக்கொடுப்போமா என்னோட கூட சேர்ந்து? என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். சொல்ல மகிமை மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை ஆமாப்பா மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியோ கனமும் தூயோனே உமக்கே. கர்த்தாவே, உம்மை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவன் எங்களுடைய தேவன். அப்பா, நாங்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகள் வேதனையிலும் கர்த்தர் முற்றிலும் நன்மைக்கு கொண்டு வர நீ வல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை உறுதியாய் உங்களுடைய நாமத்துல பற்றி இருக்க ஆண்டவரே, இக்காலத்துல இந்த நேரங்களில் ஆண்டவரே, ஒரு குடும்பமாக அல்லது ஒரு தனிப்பட்ட ஆண்டவரே நேரங்களில் என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்புவிக்கிறவர்களாக, கர்த்தரோடு கூட உறவை கட்டுகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட வளர ஆவியானவரே எங்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத காரியங்கள் அனைத்தும் முற்றிலுமா எங்களுடைய வாழ்க்கை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுவீராக என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரம்பி நிரம்பி வளர வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அப்படியாக வழி நடத்துவீராக. வசனத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாவரோடு தேவ சமாதானம், தேவ பலன் தங்கியிருப்பதாக என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு ஆண்டவருடைய கிருபை, பலன், சமாதானம் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வேத வசனத்தை நன்றாய் ஜெபத்தோடு தியானிங்க. சோர்ந்து போகாத படிக்கு, நம்முடைய இருதயத்தை தளர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் குறைவுபடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. All things work together, amen, for good. ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாகவும் சுகமாகவும் பலமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.